வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு இங்கிலீஷும் சுத்தமா வராது. அந்த பையன கூட்டிட்டு போயிட்டு, ஏதாவது பெரிய காலேஜ்ல இங்கிலீஷ் மட்டுமே நடத்தக்கூடிய காலேஜ்ல சேர்த்து விட்டுருவாங்க. தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அவ்வளவா. அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டா ஒரு பையன் வந்து, அவனோட கஷ்டத்த எப்படி சொல்லுவான்? அப்படிங்கிறத ஒரு பாட்டா பாடியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் சாப்பாடு பிடிக்காது. ஹாஸ்டல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அந்த மாரிலாம் வீட்ல பிரிஞ்சு தவிக்கக்கூடிய மாணவர் பாடுனா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது ஒரு சின்ன கற்பனை. பார்த்து ரசிங்க. நன்றி, வணக்கம். இந்த பொல்லாத காலேஜிலே ஏன் என்னை சேர்த்தாயோ தகப்பா? இங்கிலீஷு தெரியாமல் கதரும் சத்தம் கேட்கவில்லையா? இத்தனை கல்லூரி இருக்கையிலே எங்கு போய் சேர்த்தாயோ தகப்பா? ரொம்ப தூரமா இருக்கு பிரிவை தாங்க முல்லையா? தமிழில் படிக்கும் மாணவனை இங்கிலீஷில் சொன்னாகுமா? நாங்கள் எழுதும் முன்பு நீ போர்டை அழைத்தால் நியாயமா? இங்கிலீஷே தலைவலியா? புரியவே இல்ல, இது விதியா? எல்லாம் தெரிந்த வாத்தியாரு நீ, தமிழில் சொல்ல மனமில்லையா? ஹாஸ்டலு ரொம்ப டார்ச்சரு, சாப்பாடு எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நானும் படிக்கணும். வீட்டில் நான் ஏங்கவில்லையே, பிரிந்து நான் ஏங்கி போகிறேன், இருந்தாலும் என்ன செய்வதுங்க?